அக்ஷய், விஷ்ணு, பிரம்மா, என் ஐயன் மகேஸ்வரர், ஈஸ்வரன், பரமசிவன், பார்வதி. கடைசி அத்தியாயத்தில் முடிகிற நேரத்தில் உங்கள் 3 பேர்த்தையுமே முடிக்க வேண்டிய நேரத்தில் மானிடப்பே வந்துட்டான் கொடியை தூக்கி. 3 பேர், விஷ்ணு, பிரம்மா, சிவன். புரியுதா? 3 தலைச்சக்கரத்தை வச்சு உலக நாடு நடத்தி நாசம் பண்ணிட்டான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நாசம் பண்ணிட்டான். நான் யாருன்னு தெரியுதா? 8 ஏடு. ஏன் 8 ஏடு? ஏன் எழுத்து கூட உங்கள்கிட்ட இருக்கும். மாயாண்டி மாடன், சுடலை மாடன், கரடி மாடன். சித்தப்பா மீச ஆதியில் திருக்கி உட்காந்து எழுதுவிய. பக்கத்தில் விஸ்வாமுத்தர் கணக்கு கொடுப்பான். விஸ்வாமுத்தர் கணக்கு கொடுப்பான். அதெல்லாம் அழிச்சிட்டான். அழித்து நாசம் பண்ணிட்டான். முக்கால் சத்தியம் எல்லா கணக்கும் முடித்து கணக்கு எடுத்துட்டார். ஆனால் இந்த ஈ மாதிரி கிடக்கும். மானிடப்பே பூரா அழிக்கும். பேப்பரை விட்டு அழிக்கும். உன் உயிர் வாழுதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? எங்கே பார்த்தாலும் பேப்பரில் மூளையை திருப்பி அந்த பேப்பர் மூலியமாகவே வாசிக்கான். தமிழ்நாட்டில் எந்நேரமோ தர்மம் எடுக்கான். அங்கேருந்து பேப்பர் அடித்து கொடுறா, டெல்லியிலேருந்து எனக்கு பேப்பர் கொடுறாங்க. என்ன காரணம்? அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள, பேரம்பேத்தி வரைக்கும் அவன் அப்பன் திணிச்சு நாசம் பண்ணிட்டு போயிட்டான். அந்த மஞ்சத்துண்டு போட்டு பாடுறதுக்கு உள்ளே கிடக்கிற இந்த முட்டாப்பே தமிழ்நாடு தமிழ் வார்த்தை அழிக்க வந்த பாய்ப்பே தமிழ்நாடு. அதான் கட்சி, அதான் 2 கொடிக்காரன் தூக்கி நாசம் பண்ணால தமிழ் மண், தாய் மண், விவசாய மண். தாய் இந்தியா நாடு பேரை வச்சு அவர் எவ்வளோ நாள் கணக்கு விட்ட கணக்கு இவன் எடுக்கலை அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ செகண்டில் அடைச்சி உள்ளே போயிடுவான். சரியா? நம்ம போட்ட கணக்கு அவனுக்கு வேடிக்கையாக இருக்குது. அந்த வேடிக்கையை அவர் எங்கள் ஐயன் தான் பார்க்கணும். ஐயன் 108 மந்திரம், 108 அவதாரம் ஒப்படைச்சிட்டேன். எனக்கு 3 கொடுத்துருக்காரு. மாடை, சுடலை மாடை, கரடி மாடை. இந்த 3 தான். இந்த 3க்கு 3 வச்சு கைலாசத்தை கோட்டையை சுற்றி வருவேன். கைலாசத்தில் போட்டவன் அடி வேரோடு போயிடுவான். அது நேற்றே நான் நைட்டில் உட்காந்தவொடனே கேட்டேன். அது என் கண் மதியிலே காட்டிட்டார். கைலாசத்தில் வந்தவன் போனவன் இதோட சோழி முடிஞ்சான். அணுகணுக சித்திரவதையை ஆகி ரோட்டில் அவன் வாரிசுலாம் நசுங்கி கூலாக ஆகி நாசம் பண்ணி போயிடுவான். அவன் இட்ட கணக்கு, அவன் வந்த கணக்கு, மோதின கணக்கு, நீதிமன்ற வழக்காடுற கணக்கு அனைத்தும் நாசமாக போயிடுவான். அது நான் அடிக்க வேண்டியதில்லை. அது அவர் தான் பார்க்கணும். கடவுள்கிட்ட வந்து மோதினான்ல, அது அவர் தான் இந்த கைலாசத்து கோட்டைக்குள்ளே பார்க்கணும். அது அந்த கணக்கு எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டார். அதை நான் பார்த்துக்கிட்டேன்டா அப்படின்ட்டார். ஆனால் சில நேரம் என் கண்ணில் தட்டுப்பட்டா நானே க்ளோஸ் பண்ணிடுவேன். 3 அவதாரத்தில் நான் நின்னோம்னா என்ன நடக்கும்? அவன் சாமி கும்பிடுதான், அம்மமார்களை கும்பிடுதான், ஆம்பளை சாமியை கும்பிடுதான். அதில் வெளியில் காவலுக்கு நிற்கிறதே நான் தான். அப்போ அவன் வாரிசு குடும்பம் கரு வேரோடு அறுத்துருவேன். எந்த அம்மனும் கிடையாது, எந்த சாமியும் கிடையாது, எந்த குளமும் கிடையாது. எல்லாம் முடித்து கைலாசத்தில் உட்காந்துருக்கார். வரம் கொடுத்தது பூரா பிடுங்கிட்டார். பிடுங்கி உட்கார வச்சுட்டு அப்போ எனக்கு வரம் கொடுத்தார். அந்த வரத்தை கொடுத்தாரு, அந்த மந்திரத்தை கொடுத்தாரு. அதை நான் உட்கார்ந்த பிறகு கைலாசத்தில் வந்து ஒப்படைச்சிட்றான்னு ஆதியில் கொடுத்தாரு. அது எனக்கு இன்றைக்கி தான் சிந்தனை வருது. கையில் கொடுத்துட்டேன். ஐயா கையில் கொடுத்துட்டேன். பிரம்மா, என் சின்னையா, என் சித்தப்ப, தமிழ் வார்த்தை, தமிழ் மொழி, தாய் மொழி, தாய் விவசாய மண்ணு மொழி, வானத்துடைய தமிழ் மொழி, இயற்கை பூமியில் விளைஞ்ச மொழி, சாப்பாட்டு உணவு எங்களுக்கு போகத்தான் இந்த மானிடப்பே. இவன் பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை பூரா அடித்து பூரா அந்தந்த சாமி இந்த சாமிக்குன்னு படையில் போட்டு அசிங்கம் பண்ணியிருக்கான். அவன் குடும்பம் வேரோட அறுத்துருவேன். இந்த மாதம் பூரா போய் ஆடுவான், கொட்டு மேலே அடிப்பான் தமிழ்நாடு முழுவதும். இவனுங்களுக்கு பூரா வாக்கரிசிக்கு நான் போய் கணக்கு சனி கையில் கொடுக்கணும். அதை நான் கொடுத்துருதேன். எல்லா கோயில் ஆலயத்துலேயும் என்னை உட்கார வச்சுருப்பான். ஆனால் மாடன் 108 அவதாரத்தை உட்கார வச்சுருப்பான். அதில் பூரா வாக்கரிசியை போடுன்னு சொன்னால் வாக்கரிசி வாக்கரிசி 3 இடத்துல போட சொல்லி கொடுத்துருக்கார். யார்? முனியப்பன் அண்ணன். ரொம்ப சந்தோஷம். நேற்று வந்து முனியப்பன் தோளில் தூக்கி கொண்டு வந்து உட்கார்றா அப்படின்ட்டார். உட்கார்றா அவன் தகப்பேன் மேலே உச்சியில் உட்காந்துருக்கார். வர்றா அப்படின்னு.
சந்தோஷம் சின்னையா சித்தப்பா சந்தோஷம். தமிழ் வார்த்தையிலே உங்களை கூப்பிட்டேன். சந்தோஷமாக சிரிச்ச முகமாக இருக்கிய என் சித்தி தங்கை கூட இருக்குது மகாராஷ்டிராவில். தாய் இந்தியா நாடு பட்டம் ஏறுத வரைக்கும் வரவிட மாட்டார் எங்கள் ஐயா. 2 பேருமே விஷ்ணு பிரம்மா சோடியோட கைலாசத்தில் உட்காருவிய, தம்பதியாளாக உட்காருவிய. ஆனால் வாரிசு ஏற்று பார்க்கலையே உங்களை. ஹிந்தி இங்கிலீஷு உறுதி பேசி வெளிநாடு உள்நாடா போய்கொண்டே இருக்குது. அதுவும் பேப்பர் போகுது. பேப்பரா பு பு பு. மனசு சந்தோஷமாக நடத்தி கொண்டே வருது என் தங்கை. முக்கால் சத்தியம் கைலாசத்தை நடத்துறது தங்கை ஒன்று தான் நடத்த முடியும். உலக நாடு இப்போ உலக நாடே நடத்தி கொண்டே இருக்குது. முக்கால் சத்தியம். சூரியன் தமிழ் வார்த்தை, பூமி தமிழ் வார்த்தை, வானம் தமிழ் வார்த்தை, விவசாயத்தில் விளையிற சாப்பாடு ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு தமிழ் வார்த்தை, மானிட பயலுக்கு இல்லைன்ட்டார். இந்த செம்மத்தில் 2 கை காலு வாய் இந்த 3ஐயும் சேர்த்து நசுக்கி எடுத்து போடும்ட்டார். முக்கால் சத்தியம்.